வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன. நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன. நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் வேதாதிரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். சிறப்பு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகது பயிற்சி பற்றிய தவம். முதலில் குரு பகவானை தவம் செய்வோம். குரு சூரியனின் 5வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 48 கோடி மைல் தொலைவில் வலம் வந்து கொண்டிருப்பது. 12 வருடங்களுக்கு ஒரு சுற்று முடித்து கொண்டு பொன்னிறமான ஒளியலைகளை வீசிக்கொண்டிருப்பது குரு. இது நமது உடலில் உள்ள மூளை செல்களோடு உயிர் தொடர்பு கொண்டுள்ளது. குருவின் ஒளியலைகளும் காந்த ஆற்றலும் நமக்கு உடல் நலம், மனவளம், மக்கட்பேறு, பொருளாதார இருப்பு, ஆன்மீகத்தில் குரு பதவி, ஆன்மீக முன்னேற்றங்கள் ஆகிய அனைத்து வாழ்க்கை வளங்களையும் அளிக்க வல்லது. குருவின் ஒளி அலைகளையும் காந்த ஆற்றலையும் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். அவை நமக்கு எப்பொழுதும் ஒத்ததாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. குரு என்ற கோல் மீது மனம் செலுத்தி தபம் செய்வோம். அடுத்து சனி பகவான் மீது தவம் செய்வோம். சனி சூரியனின் 6வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 88 கோடி மைல் தொலைவில் வலம் வந்து கொண்டிருப்பது. 30 வருடங்களுக்கு ஒரு சுற்று முடித்து கொண்டு சாம்பல் நிறமான ஒளி அலைகளை வீசிக்கொண்டிருப்பது சனி. இது நமது உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தோடு உயிர் தொடர்பு கொண்டுள்ளது. சனியின் ஒளி அலைகளும் காந்த ஆற்றலும் நமக்கு உடல் நலம், மனவளம், ஆயுள் நிலம் ஆகிய அனைத்து வாழ்க்கை வளங்களையும் அளிக்க வல்லது. சனியின் ஒளி அலைகளையும் காந்த ஆற்றலையும் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். அவை நமக்கு எப்பொழுதும் ஒத்ததாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் செய்வோம். அடுத்து ராகு கேதுக்கள் என்னும் சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள் மீது தபம் செய்வோம். சூரியனின் இருபுறமும் ஒரு புறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் அழைக்கப்படும் காந்த அலைப்பாதைகள் தான் ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் கருமை நிறமான ஒளியலைகளை வீசிக்கொண்டிருப்பது. இவை நமது உடலில் உள்ள ஓஜஸ் சக்தியோடு உயிர் தொடர்பு கொண்டுள்ளது. ராகு கேதுக்களின் ஒளியலைகளும் காந்த ஆற்றலும் நமக்கு உடல் நலம், மனவளம், மோட்சம், ஞானம், வசீகர தோற்றம் ஆகிய அனைத்து வாழ்க்கை வளங்களையும் அளிக்க வல்லது. ராகு கேதுக்களின் ஒளியலைகளின் காந்த ஆற்றலையும் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். அவை நமக்கு எப்பொழுதும் ஒத்ததாக அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. ராகு கேது காந்த அலைப்பாதைகள் மீது மனம் செலுத்தி தவம் செய்வோம். தவத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம்,
உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த சிறப்பு தவத்தினை செய்வதன் மூலமாக நாம் இந்த கோள்களோடு ஒன்றிக் கலந்து உயிர்கலப்பு பெறுவோம். இதன் காரணமாக நாம் எல்லா விதமான பலன்களையும் அடைவோம். எங்கும் நாம் செல்ல வேண்டியதில்லை, எந்த ஒரு நவகிரகத்தையும் சுற்ற வேண்டியதில்லை, எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை. இந்த சிறப்பு தவத்தினை தினமும் செய்து பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன்.